ஆடி மாத தேய்பிறை அங்காரக சதுர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்காரகன்னா செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். தேய்பிறையில் வரக்கூடிய ஆடி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த கடைசி செவ்வாய், அதுக்கு தான் ஆடி மாத தேய்பிறை சதுர்த்தி வரத்துக்குவே தான் அங்காரக சதுர்த்தின்னு பேர். இந்த சங்காரக சதுர்த்தி அன்றைக்கி நம்ம என்ன எல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. இந்த அங்காரகம் எப்படி நவகிரகங்களில் ஒருத்தராக மாறினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. பரத்வாஜ முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த லோகத்தில் துருத்தின்னு ஒரு பெண் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அதை பூமாதேவி வளர்த்து அப்புறம் அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. அந்த மகரிஷி என்ன பண்ணார், அதுக்கு அங்காரகன் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருந்தார். அவர் நீ போய் விநாயகரையே நல்லா வணங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். இதில் மகிழ்ந்த விநாயகர் நவகிரகங்களில் ஒருவராக அங்காரனுக்கு பதவி அளித்தார். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கலாம் அப்படின்னா, ஏழையாக இருக்கிற ஒருவன் மாசி தேய்பிறை செவ்வாயில் விரதத்தை தொடங்கி 1 வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வழிபாட்டு சத்திரம்லாம் சொல்லுது. புதிய வீடு மனை இதெல்லாம் வாங்கல ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா, இந்த அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ தடையெல்லாம் அகன்று உங்களுக்கு வீடு மனையெல்லாம் கிடச்சிடும். அப்படி இல்லை, கட்டுறதுல இருந்த தடையெல்லாம் நீங்கிடும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். புதிய முயற்சி அனைத்தும் சிறப்பான வெற்றியில் பெறும். குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் வந்துச்சுன்னா அந்த நோயெல்லாம் தேர்ந்துடும். அதுக்கப்புறம் தொழிலில் ரொம்ப மந்தமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் மந்தம்லாம் நீங்கி நல்லாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சதுர்த்தி அன்று பச்சரிசியை பொடி செய்து சர்க்கரை சேர்த்து எறும்பு புற்றில் பிள்ளையாக பாவித்து தூவினால் விநாயகரின் அருள் கிடைத்து அவர்களுக்கு பிள்ளை பேர் உண்டாகும். சதுர்த்தி தினத்தில் குழந்தைகள் பேர் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வர அவர்கள் கல்வியில் மேம்பட்ட அறிவுடையவர்களாக விளங்குவார்கள். குடும்பத்தில் உள்ள வறுமையை அகற்ற வெள்ளருக்கு திரி போட்டு நெய் தீபம் மகளில் ஏற்றி வர வேண்டும். நவகிரக தோஷங்களும் விநாயகருக்கு பின்புறம் உள்ள நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். அப்படி ஏற்றுனாங்கன்னா அவங்களுக்கு நவகிரக தோஷத்திலிருந்து உள்ள பாதிப்பு குறையும். வாழ்க்கையில் தொடர்ந்து பலவகை துன்பங்களுக்கு ஆளாகி வருவர் நிலையான சந்தோஷத்தை அடைவார்கள். மிகச் சிறப்பான கல்வி, அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நன்மக்கட்பேறு, இப்படி பலவிதமான நன்மைகளை இந்த சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே விரதம் எடுக்க முடியாதவங்க விநாயகர் கோயிலுக்கு சென்று மனதார விநாயகனை வேண்டிக் கொண்டால் நமக்கு நல்லதே நடக்கும். சனி தோஷத்தில் உள்ளாயர்கள் விரதத்தை அழித்தால் சனியின் தாக்கம் பெரும்பகுதி குறையும். அதனால் இன்றைய சதுர்த்தியை நீங்கள் மறக்காமல் விரதம் இருந்து விநாயகரை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவீர்களாக.